மகிமையும் மகத்துவமும் உள்ள எங்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய மகிமையும் மகத்துவம் உள்ள வசனங்களில் ஆழங்களை, இரகசியங்களை, மர்மங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படியாகவும் அனுபவிக்கும்படியாகவும் எங்கள் மனக்கண்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறந்தருளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட தேவனால் புகழப்பட்ட சாட்சி கொடுக்கப்பட்ட மக்களை குறித்து நாம் பல காரியங்களை வேத புஸ்தகத்திலிருந்து நாம் படித்து வருகிறோம். அவர் வாயினாலே நல்ல சாட்சிகளை வாங்கி நித்திய ஜீவனிலும் பந்தய பொருளை, பரிசு பொருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. போன வாரம் நம்ம யோவான் ஆண்டவருடைய வாயிலிருந்து, யோவான் என்கிற சீஷன் யாக்கோபும் யோவானும் அவர்கள் கர்த்தருடைய வாயிலிருந்து இடி முழக்கத்தின் மக்கள், இடி மக்கள், சன்ஸ் ஆஃப் தண்டர்ஸ் என்று தேவனால் புகழப்பட்டார்கள். நல்லா கவனிக்கணும். நம்ம குறித்தும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரே ஒரு ஜீவிதம், ஒரே ஒரு லைஃப். சும்மா ஏதோ வந்தேன், இருந்தேன், போனேன், என்னவோ நானும் பிறந்தேன், வளர்ந்தேன், நானும் விவாகம் பண்ணேன், என்னத்தை நானும் பெற்றேன், வளர்த்தேன், எடுத்தேன், லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு போகக்கூடாது. நம்மளை குறித்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு சாட்சியை இந்த உலகத்தில் விட்டுட்டு போகணும். ஒரு 2 பேருக்குள்ளையாவது உங்கள் லைஃப் அவங்களுக்குள்ளே இம்பேக்ட் பண்ணி இருக்கணும், எஃபெக்டை உண்டாக்கி இருக்கணும். ஒரு 2 பேருக்குள்ளையாவது உங்கள் வாழ்க்கையின் சாட்சி ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி நீங்கள் நம்ம கடந்து போன பிற்பாடு நம்மளை குறித்து அவங்க சாட்சி சொல்லணும். இந்த ஐயாவால், இந்த அம்மாவால், இந்த சகோதரியால், இந்த சகோதரனால் நான் இன்றைக்கு கர்த்தருக்குள்ளே இப்படி இருக்கிறேன், உலகத்திலே நான் இப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னு சொல்ல படிக்கணும். ஆமென். ஆண்டவருடைய வாயில் ஒரு நல்ல வார்த்தையை பெற்றவர்களாக, நல்ல ஒரு சரித்திரத்தை விட்டவர்களாக பின்வைத்து போகணும். ஏதோ பிறந்தேன், வளர்ந்தேன், தின்னேன், புசித்தேன், ஆடு மாடு மாதிரி நானும் மிருகத்தை போல் வளர்ந்தேன், நானும் பெற்றேன், நான் பெற்றதும் பெற்றுச்சு, என்னத்தையோ பால் கொடுத்தேன், அதுவும் பால் கொடுத்துச்சு, எல்லாம் செத்து போனோம் அப்படிங்கிற மிருகத்தை போல வாழ்க்கையை ஆரம்பித்து முடிக்கிற மனிதர்களாக அல்ல, தேவனுடைய சரித்திர புஸ்தகத்தில் எழுதக்கூடிய ஏதாவது ஒரு 2 நல்ல காரியம், ஜெபமோ ஊழியமோ உங்களுடைய காணிக்கைகளோ உங்களுடைய ஒரு 2 பேருடைய வாழ்க்கையிலாவது நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், உங்களுடைய கிறிஸ்துவனுடைய சக்தியை, பவரை வெளிப்படுத்தி இருக்கணும். எதையாவது ஒரு மாற்றத்தை உண்டாக்கி நீங்கள் கடந்து போனீங்கன்னா, நான் இன்றைக்கு நன்றாக இருப்பது இந்த சகோதரியால் அல்ல இந்த சகோதரனால் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஏதோ வந்தாங்க, பிறந்தாங்க, இந்த பக்கத்து வீட்டில் தான் இருந்தாங்க, வந்தது இருந்தது, இத்தனை 40 வருஷம் இருந்தது, செத்து போச்சுங்க, அவ்வளோதாங்க அப்படின்னு சொன்ன ஒரு நாயை சொல்ல மாதிரி சொல்கிற வாழ்க்கையாக இருந்ததுன்னா நம்ம பரலோகத்தில் அதிக பலனை பெற முடியாது. ஒருவேளை நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம், அங்கே பிரதிபலன் ஒன்றும் இருக்காது. இன்றைக்கி ஒரு மனிதனை அடுத்து கர்த்தர் புகழ்ந்த ஒரு மனிதனை பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில், ஸ்தோத்திரம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஊழியக்காரர் இவர். பைபிளில் நம்ம புதிய ஏற்பாட்டில் இவருடைய அந்த துடுக்குத்தனம், அந்த தீவிரம், அவர்கிட்ட இருந்த இந்த தைரியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாத்திரல, ஏன்னா அவர் நம்மளை மாதிரி ரொம்ப படிக்க போகாதவர், என்ன மாதிரி ரொம்ப நான் பார்ட் டைமாக மீன் பிடிக்க போனால் அவர் ஃபுல் டைமாகவே மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவர். படித்து பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் ஒரு மனிதனை குறித்து எழுதியிருக்கிறது. அவருக்கு ஆண்டவர் ஒரு பேர் கொடுக்கிறார். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டி கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, யாரை பார்த்துன்னா இந்த அந்திரேயாங்கிறவர் என்ன செய்கிறாருன்னா, தான் சகோதரனை போய் இயேசு கிறிஸ்து அழைச்சதில் 2 பேரை மட்டும் குடும்பத்தில் இருக்கிற அண்ணனையும் தம்பியும் கூப்பிட்டுருவார். அதில் ஒன்று யாக்கோபு யோவானும், இன்னொன்று பேதுருவும் அந்திரேயாவும், ஆண்ட்ரூஸ். இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிகள். பிரைஸ் எல்லாம். அப்போ ஆண்ட்ரூஸ் தான் முதல்ல போய் இயேசுவை பார்க்குறாரு. அந்திரேயாஸ் பார்த்துட்டு அவர் போய், இப்போ பேதுரு அவங்க அண்ணனாக இருக்கலாம்னு நினைக்கிறேன், அவரை போய் அண்ணன்கிட்ட போய் சொல்கிறார், நாங்கள் மேசியாவை பார்த்தோன்னொன்னே மேசியாக்கிட்ட அவரை கூட்டிகிட்டு வர்றார். இயேசுவிடத்தில் கூட்டிகிட்டு வந்தார். இயேசு எப்படி நிக்கதோம தூரத்தில் பார்த்த உடனே சொன்ன மாதிரி இந்த பேதுருவை பார்த்த உடனே சொல்கிறார்,
அவங்க அப்பா பேர் யோனா. அவங்க அப்பா பேர் யாருங்க? ஆமாம், அவங்க பேர் செபதேயு. யாக்கோபு யோவானுடைய அப்பா பேர் செபதேயு. அந்திரேயா யோனாவினுடைய அப்பா பேர் யார்? அந்திரேயா பேதுருவினுடைய அப்பா பேர் என்னது? யோனா. என்ன பேருங்க? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். எஸ். பிரைஸ் தி லார்ட். இப்படி ஆக்சுவல் நேம் சீமோன். என்னது? சைமன். அப்படிதானே? சோத்திரம். சைமன் பீட்டர். சீமோன். ஆண்டவர் அவருக்கு ஒரு பேர் வைக்கிறாரு, பத்ரோஸ், பேதுரு. இன்னொரு பேரையும் சேர்த்து வை, கேபா. எல்லாமே ஒண்ணுதான். கேபா பத்ரோஸ் என்பது என்னன்னா பாறை, அல்லனா கல், உறுதியான கல்லுன்னு அர்த்தம். பத்ரோஸ்னா கல். பத்ரோஸ்னா என்னதுங்க? கல். அப்ப பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ உறுதியான ஒரு பாறை என்று அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்றாருங்க, அவரை பார்த்த உடனே சொல்றார், நீ நல்ல ஸ்ட்ராங் மேன், நீ ஒரு உறுதியானவர், நீ ஒரு உறுதியானவன், நீ பாறை மாதிரி என்ன பின்பற்றுவ. என்ன அற்புதமான சாட்சி பாருங்களேன். இயேசு அன்னைக்கு தான் பார்க்கிறாரு. பார்க்கும்போதே அவருடைய ஃபியூச்சரை குறித்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக ஒரு பேர் கொடுக்குறார். நீ பாறை மாதிரி இருப்பப்பா, அவ்வளோ உறுதியாக இருப்பா. யூ வில் பி வெரி ஸ்ட்ராங் லைக் அஸ் ராக் அண்ட் ஹெவி ஸ்டோன். நீ எனக்காக நல்ல உறுதியில் ஒரு பாறையாக இருப்பாய், கல்லாக இருப்பாய். சோத்ராம். அதைத்தான் இன்னொரு இடத்துல சொன்னார். அவரை பார்த்து சொன்னார், சோத்ராம். என்ன சொன்னார் தெரியுமா? இந்த கல்லின் மேல், மத்தேயு 16:18, மேத்யூ 16 chapter 18th verse, மத்தேயு 16:18, அந்த பேதுருவை பார்த்து இன்னொரு வார்த்தை சொல்றாரு. நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவா இருக்கிற, நீ ஒரு பாறையா இருக்கிற, நீ ஒரு கல்லா இருக்கிற, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை. ആമേൻ. നീ പത്രോസാകുന്നു, ഈ പാറമേൽ ഞാൻ എൻ്റെ സഭയെ പണിയും, പാതാള கோபுரங்கள் அதனை ஜெயிக்கல എന്ന് ഞാൻ നിന്നോട് പറയുന്നു. நல்ல கவனிங்க, என்ன அழகா தேவன் சொல்றாரு. முதல்ல 1 அதிகாரத்தில் பேர் வச்சவர் இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு 3.5 வருஷம் முடிய போகுது சொல்றாரு, நீ பாறையா இருக்கிற, நீ நல்ல கல்ல மாதிரி இருக்கிற. சிலர் சொல்லுவாங்க இது பேதுருவை பற்றி சொல்லல, இயேசு தன்னை குறித்து சொன்னதாக சொல்லுவார்கள். ஏன்னா இயேசுதான் ஜீவனுள்ள கல், இயேசுவின் மேல் தான் சபை கட்டப்பட்டது என்று சொல்லி. ஓகே, அது அப்படியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா பேதுருவை பார்த்து சொல்றார், நீ தான் கல்லு. அந்த வியாக்கியானம் சரியா இருக்கலாம், இல்லைன்னா நான் சொல்ல கிடையாது. ஆனா எனக்கு பார்க்கும் பொழுது என்ன தெரியுதுன்னா, அவனுக்கு அவர் பேதுருவை பார்த்த உடனே சொல்றார், நீ தான் ஸ்ட்ராங் ராக்கு, யூ ஆர் a very strong rock, upon this rock I will build my church. வந்து பாறை மேல என் சபையை கட்டணும். அப்படின்னு அர்த்தம் என்ன? இவரை வச்சுதான் ஊழியத்தை ஆரம்பிப்பேன்னு அர்த்தம். அவ்வளவுதான். சபைக்கு எல்லாம் ஜீவனுள்ள கல், மூளைக்கல் எல்லாமே அவர் தான், அஸ்திபாரம் எல்லாம் அவர் தான். ஆனா இந்த இடத்துல அவருடைய உறுதியை பார்த்து சொல்றாரு, நீ தான், உன்னை வச்சு தான் நான் சபையை ஆரம்பிப்பேன். எப்படி? உன்னை வச்சு தான் நான் என்ன செய்வேன்? சபையை ஆரம்பிப்பேன். அதே மாதிரி என்ன நடந்துச்சு? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 1 அதிகாரத்திலிருந்து அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு, அவர் பிரசங்கம் பண்ணிட்டு வர்றாரு. 2ஆம் அதிகாரத்தில் தான் சபை ஆரம்பிக்குது. ஒரு பிரசங்கம், இந்த பெந்தைகோஸ்தே என்னும் நாளில் என்ன செய்கிறாரு? பத்ரோஸ் பிரசங்கம் பண்ணுறார், பேதுரு பிரசங்கம் பண்ணுறார், கேபா பிரசங்கம் பண்ணுறார். அந்த பிரசங்கத்தில் எத்தனாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. சபை ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்ப யாரை வச்சு தான் சபையை ஆரம்பிக்கிறாரு? பேதுரு வச்சு தான் ஆரம்பிக்கிறாருங்க. இயேசு கிறிஸ்து அவர் ஃபவுண்டேஷன் தான், உபதேசத்தில் அவர் தான் ஃபவுண்டேஷன். ஆனா ஆரம்பம் யாரை வச்சு தான் கர்த்தர் சபையை ஆரம்பிக்கிறாரு? அது மாத்திரமில்லை, இன்னொரு இடத்துலையும் சொல்லி இருக்கிறார், ஏதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். அதனால நான் இன்னைக்கு தலைப்பை என்ன கொடுத்துருக்கிறேன்னா, திறவுகோல்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆக்சுவல் நீ பாறை என்று சொல்லணும் தலைப்பு. ஆனால் எனக்கு உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக நான் இந்த செய்திக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்கிறேன்னா, ரிசீவ் த கீஸ். திறவுகோல்களை பெற்றுக்கொள்ளுங்கள், தாக்கோல்களை வாங்கிச்சு கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.
திறவுகோல்களை ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இவரை பார்த்து சொல்கிறார் பாருங்க, ஒரு இடத்துல சொல்கிறார் பாருங்க, நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும். இதோ பரலோகராட்சியின் திறவுகோல்களை நான் என்ன செய்வேன், உனக்கு தருவேன். அது எங்கே எழுதியிருக்கு? மத்தேயு 16:19 படிச்சு படிங்க. மலையாளம் ஃபர்ஸ்ட் எடுத்தால் மலையாளத்தில் வாய்ச்சேன். பிரைஸ் எல்லாம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ അത് പരലോകത്തിലും കട്ടവിழ்ക്കപ്പെട്ടിരിക്കും. മലയാളത്തിൽ വായിക്കാം. സ്വർഗരാജ്യത്തിന്റെ താക്കോൽ ഞാൻ നിനക്ക് തരുന്നു. നീ ഭൂമിയിൽ കെട്ടുന്നതൊക്കെയും സ്വർഗത്തിൽ കെട്ടപ്പെട്ടിരിക്കും. നീ ഭൂമിയിൽ അഴിക്കുന്നതൊക്കെയും സ്വർഗത്തിൽ അഴിഞ്ഞിരിക്കും എന്ന് ഉത്തരം പറഞ്ഞു. നല്ല ഗവനിங்க. கர்த்தர் பேதுரு கையில கொடுத்தது என்னது? சாவிகளை கொடுத்தாரு. சாவிகளை கொடுத்தா கெட்ட முடியுமா, திறக்க முடியுமா, பூட்ட முடியுமா? திறக்கவும் பூட்டவும் கூடியது தானே சாவி. ஆனால் சாவியை கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, நீ பூமியில் எதை கட்டுவாயோ அது சொர்க்கத்தில் கட்டப்பட்டு இருக்கும். சாவி கட்டுற சாதனம் கிடையாது. சாவி என்ன சாதனம், என்ன பொருள்? ஒரு கதவை பூட்டுவதற்கும் திறக்குவதற்கும் உள்ள சாதனம். ஆனால் அது திறவுகோலில் நிறைய திறவுகோல்களை, நிறைய கீஸ், நிறைய தாக்கோல்களை பத்ரோசின் கையில் கர்த்தாவு கொடுക്കുകയാണ്. அதெல்லாம் பரலோக ராஜ்யத்திலிருந்து அவருக்கு கொடுக்கிற அதிகாரத்தை குறிக்கும். திறவுகோல்கள், கீஸுங்கிறது எதை குறிக்கும்? கீஸ் ஆஃப் கிங்டம் ஆஃப் காடுங்கிறது எதை குறிக்கும்? பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுகிற அதிகாரங்களை குறிக்கும். நீ கட்டினாது கட்டும், கட்டுறதற்கு அதிகாரம், கட்டவிழ்ப்பதற்கு அதிகாரம், நட்டுவதற்கு அதிகாரம், பிடுங்குவதற்கு அதிகாரம், கொல்லுவதற்கு அதிகாரம், உயிர்ப்பிப்பதற்கு அதிகாரம், அடைப்பதற்கு பூட்டுவதற்கு அதிகாரம், திறப்பதற்கு அதிகாரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. நீ பாறை மாதிரி உள்ள ஒரு கர்த்தரை பின்பற்றுள்ள உறுதியுள்ள ஒரு தாயா இருந்தீங்கன்னா, உறுதியுள்ள ஒரு சகோதரனா சகோதரியா இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு கீ உண்டு, ஒரு திறவுகோல்கள் உண்டு. அது பரலோகத்தின் அதிகாரங்கள் என்கிற, வாக்குத்தத்தங்கள் என்கிற, அதிகாரங்கள் என்கிற திறவுகோல். நீங்கள் அதை பயன்படுத்தினீங்கன்னா, பிசாசை கட்டினீங்கன்னா அது கட்டப்பட்டிருக்கும். வியாதியை வேரோடு பிடுங்கினா அது பிடுங்கப்பட்டு இருக்கும். தரித்திரியத்தை நீங்கள் பிடுங்கி எறிந்தால் அது எறிந்தப்பட்டிருக்கும். பரலோகத்தின் வாசல்கள் திறந்து நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த பரலோகத்தின் வாசல் உனக்காய் திறந்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, அதிகாரங்களை கொடுக்கிற கர்த்தர், வாக்குத்தத்தங்களை கொடுக்கிற கர்த்தர், பவர்ஸ் ஃப்ரம் த கிங்டம் ஆஃப் காட். அப்ப யார் கையில தான் கொடுத்தார்? இத 12 அப்போஸ்தலர்கள் கிட்ட இருக்கும்போது யாருக்கிட்ட தான் கர்த்தர் கொடுத்தாரு? பேதுரு, பத்ரோஸ் கையில தான் கொடுத்தாரு. அப்ப யாருக்கிட்ட தான் தேவன் அதிகாரங்களை கொடுப்பாருங்க? உறுதி, பாறை மாதிரி இயேசுவை பின்பற்றணும். எப்படி இருக்கணும் சொல்லுங்க? பாறை மாதிரி உள்ள ஒரு உறப்பு, ஒரு தைரியம், ஒரு ரிஜிட்னஸ், ஒரு ஸ்ட்ராங்னஸ். அப்படிப்பட்ட விசுவாசிகளை நம்ம வாழ்க்கையில் வாழ படிக்கணும், சின்ன பிள்ளைகளோ பெரியவங்களோ. அப்போ பேதுருக்கு, அதனால தான் எனக்கு நீங்கள் திறவுகோல்களை இன்னைக்கு பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் எல்லாருமே விசுவாசியாக இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்களே உங்களுக்காக ஜெபிக்க படிக்கணும். உங்கள் வீட்டில் கிரியை செய்கிற பிசாசுகளை நீங்கள் கெட்டணும். உங்கள் வீட்டில் இருக்கிற வியாதிகளுக்கு நீங்கள் செபிக்க படிக்கணும். உங்கள் வீட்டில் இருக்கிற தரித்திரியங்களை, சாபங்களை நீங்கள் பிடுங்கி எறியணும். புரியுதோ உங்களுக்கு? உங்கள் வாயில உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. யார் அதை பயன்படுத்த முடியும்? அந்த திறவுகோல்களை யார் இன்றைக்கு பயன்படுத்த முடியும்னா, திரும்பவும் சொல்றேன், நாம எப்படி இயேசுவை பின்பற்றணும்? விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? எப்படி உறுதி? பாறை மாதிரி இருக்கணும். சொல்லுங்க. ஆமா, என் பிள்ளையா, என் மகனா, என் மகளா. சிலர் எதுக்கு எடுத்தாலும் தடுமாறுவாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளையும் பைபிள் படிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, பின்மாற்றத்தில் போவாங்க, இல்லைன்னா சபைக்கு வர மாட்டாங்க. நான் அங்கே போகிறேன், நான் இங்கே போகிறேன்பா. இதெல்லாம் பாறை கிடையாது, இதெல்லாம் புல், காற்றுல அலையில புல். இவங்க வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்ய முடியாது. நம்ம எப்படி இருக்கணும்? விசுவாசத்தில் பாறை மாதிரி உறுதியாக இருக்கணுங்க. கர்த்தரை பின்பற்றுவதிலே பாறையை போல காணப்படாம, அவருக்காக நீங்கள் நிலைச்சிருக்கும் போது என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாறை போல உறுதியாக இருப்பேன். அல்லேலூயா. ஒரு உறுதியுள்ள ஒரு கல்லாக இருப்பேன். நான் அசைக்கப்படுவதில்லை.
நான் சத்தியம் நிறைந்த சபையில் அசைக்கப்படுவதில்லை. சின்ன சின்ன காரியங்களுக்கு அப்படியே தடுமாறி எங்கெங்கேயோ போய் நிறைய பேர் இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவித்தில் இந்த மூணாறில் காணப்படாமல் போய்விட்டார்கள். இந்த சபையை விட்டு போனவங்க, ஊழியர்கள் விட்டு போனவங்க நிறைய பேர் ஏதோ கடமைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். 10 ஆத்துமா கூட இல்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். அல்லது ஆவிக்குரிய ஜீவித்தில் இல்லாத விசுவாசிகளாக இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பேதுருவுடைய கையில் கர்த்தர் திறவுகோல்கள் என்கிற அதிகாரத்தை திறக்கவும், பூட்டவும், கட்டவும், நாட்டவும், இடிக்கவும், எல்லாம் என்ன செய்ய வேணாலும் பேதுருவை நீ செய்யலாம். நீ உயிர்ப்பிக்கன்னா உயிர்ப்பிக்கலாம், நீ கொல்லன்னா கொல்லலாம். எப்படி? இதை ரெண்டையும் செய்தது பேதுரு மட்டும்தான். பவுல் அப்போஸ்தலன் கூட செய்யலை. பேதுரு 2 பேரை கொல்லவும் செஞ்சார், 2 பேரை உயிர்ப்பிக்கவும் செஞ்சார். இல்லை, யார் தெரியுமா பேதுரு கடிந்து கொண்டு மரணத்துக்கு தள்ளி விட்டார்? 2 பேர் பேதுரு மூலமாக செத்து போன, அனனியாவும் சப்பீராளும். சோத்துராம். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, உனக்கு கொல்றதுக்கு அதிகாரம் உண்டா? ஆமாம், நீ என்ன செய்றியோ, நீ பூமியில் கட்டுவதோ, கொல்லுவதோ, உயிர்ப்பிப்பதோ, திறப்பதோ, அடைப்பதோ. அதுபோல பேதுரு மரித்து போன ஒரு தொற்கால் என்கிற விதையும் என்ன செய்தார்? உயிரோடு எழுப்பினார். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நம்ம சரியாய் புரிந்து கொள்ள படிக்கணும். அப்ப நாம் தேவனுடைய கரத்திலே திறவுகோல்கள் என்கிற அதிகாரத்தை உங்க வாயிலிருந்து பெற்றுக்கொள்ளணும்னா, கர்த்தர் உங்கள் வாயில அதிகாரத்தை போடணும்னா நீங்க என்ன செய்யணும்? இன்னைக்கு அதுதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நல்லா கவனிங்க, எடுத்து படிக்கலாம். ஒரு சில வார்த்தைகளை நாம் படிக்கலாம். அவர் லைஃப்ல ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை மற்ற அப்போஸ்தலர்களை விட அவர் வித்தியாசமா இருப்பார். பத்ரோஸ் was a special apostle, ஸ்பெஷல் டிசைபிள். ஒரு விசேஷத்தை உள்ள ஒரு மனுஷங்க. அவர் ஒரு ரொம்ப விசேஷமானவருங்க. அவருடைய லைஃப்பை கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 4-5 பாயிண்ட் சொல்கிறேன், கவனிங்க. அவர் மனம் திரும்புதலும் மற்றவர்களை விட விசேஷமானது. எல்லாரும் வாங்கணுன்னு அவருக்கு பின்னால் போயிடுவாங்க. மத்தேயுவை வாம்பார் போயிடுவாங்க, யாக்கோபு யோவான என் பின்ன வாங்க போயிடுவாங்க. ஆனால் மத்தேயு மாத்திரம் மனம் திரும்புதலே ஒரு விசேஷம் உண்டு. அவர் தான் இயேசுவை பின்பற்றுவதில் ஒரு விசேஷித்த ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். அவர் தான் மனம் திரும்பி இயேசுவை பின்பற்றின ஒரு முதல் மனிதன். வேற எல்லாரும் கூப்பிட்ட உடனே போனாங்க, அவங்க மனம் திரும்பினானுங்கள்லாம் எழுதலை. ஆனால் இங்கே என்ன சொல்லுது பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். அவருடைய அழைப்பு அல்லது மனம் திரும்புதல் விசேஷமானது. லூக்கா 5:8, சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். ശിമോൻ പത്രോസ് അത് കണ്ടിട്ട് യേശുവിന്റെ കാൽക്കൽ വീണു, കർത്താവേ, ഞാൻ പാപിയായ മനുഷ്യനാകൊണ്ട് എന്നെ വിട്ടു പോകണമേ എന്ന് പറഞ്ഞു. எல்லாரோட இந்த ஒரு அப்போஸ்தலர்கள் அல்லது சீஷர்களோட வாழ்க்கையில இந்த பாவ அறிக்கை கிடையாது. பேதுரு மட்டும்தான், பத்ரோஸ் மட்டும்தான் இயேசுவை பின்பற்றும் போது அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க டைம் இல்லை எனக்கு. கடற்கரையில் விடிய மீன் பிடிக்காமல் இருந்தாங்க. விடிய காலத்தில் இயேசு போய் சொன்னார், ஆழத்தில் வலையை போடுங்கினார். 2 போட்டு நிறையா, ஒரு வலையில் மீன் கிடச்சிது. அதை பார்த்த உடனே இயேசுகிட்ட ஓடி வர்றாரு பத்ரோஸ்னா பாரு, அதனால தான் அந்த பேரை திரும்ப யூஸ் பண்ணுறேன். பேதுரு ஓடி வர்றாரு, காலில் விழுகிறாரு. விழுந்துட்டு சொல்கிறாரு, நான் பாவியான மனுஷன். வேற யாருமே இந்த 12 அப்போஸ்தலர்கள் ஒருத்தர் கூட தன் பாவத்தை அறிக்கை செய்து இயேசுவை பின்பற்றலை. கூப்பிட்டாங்க, போயிட்டாங்க. ஆனால் பத்ரோஸ் மட்டும்தான் நான் பாவி என்பதை ஒத்துக்கொண்டு, நான் பாவியான மனுஷன், அதனால் என்னை விட்டு போங்க ஆண்டவரே, நீங்கள் ரொம்ப பரிசுத்தம்னு யார் சொன்னார்? நான் உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு வரல, உன்னை என்னோடு கூட கொண்டு போக வந்தேன். அல்லேலூயா. அப்போ தான் இயேசு சொல்கிறாரு, இது முதல் நீ பயப்படாத, இது முதல் நீ மனுஷர்களை பிடிக்கிறவனாவாய். அல்லேலூயா. அவ ஃபஸ்ட்டு இயேசுவை பின்பற்றுறதில் நம்ம அற்புதங்களை கண்டு இயேசுவை பின்பற்றினாலும் பாவத்தை அறிக்கை செய்து இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளைகள் தான் உண்மையான ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள். ஒரு அற்புதம் கிடச்சிச்சு, அதனால நான் சபைக்கு போயிட்டேன், ஞானசானம் எடுத்தேன்.
அந்த அற்புதத்திற்கு அப்புறமாகவும் நாம் இயேசுவை பின்பற்றணும்னா, இயேசு நான் பாவி என்கிற உணர்வு முதல்ல நமக்கு வரணும். என்ன வரணும் சொல்லுங்க? நான் பாவி. அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்விடைய மாட்டான். நான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்யுமா? சகல பாவங்களையும் கழுகி நம்மை நீக்கி சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். நம்மக்கிட்ட குறைகள் உண்டு. நம்ம பிறந்ததே பாவத்தில் பிறந்ததுனால ஜென்ம பாவம்னு ஒரு சிலது உண்டு. அப்புறம் கர்ம பாவம்னா கிரியையில் பிரவர்த்தியில் செய்கிற பாவம். பிள்ளைகளுக்குள்ள காணப்படுகிறது ஜென்ம பாவம். பொறாமை ஆட்டோமேட்டிக்காக வரும். ரெண்டு பிள்ளைகளுக்கு நடுவில் நீங்கள் ஒரு சாதனத்தை கொடுத்து பார்த்தீங்கன்னா தன்னால் பொறாமை சண்டை வந்துடும். இது அதை பிடுங்கும், அது இதை பிடுங்கும். ஒரே ஒரு சாதனத்தை மட்டும், ஒரே ஒரு தின்பண்டத்தை கொடுத்தா ஆமாம். அதே மாதிரி பாருங்கள், தப்பு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பிள்ளை ஒரு வீட்டில் இருக்குன்னா ஒன்று கண்ணாடி கிளாஸை போட்டு உடைச்சிட்டு நேராக அம்மா வந்தோடனே அட்வான்ஸாக போய் சொல்லிடு, நான் உடைக்கல, அக்கா தான் உடைச்சாங்க. பொய் சொல்கிறது ஜென்ம பாவம் வந்துடும். பயம் என்கிற பொய், சண்டை போடுற பொறாமை, எரிச்சல் என்கிற ஜென்ம பாவங்கள் வந்துடும். சின்ன பிள்ளைகள் சில நேரம் ஒரு பலூனுக்கு ரெண்டும் பிடிச்சி சண்டை போட்டு விடுவோம். ஒரு வீட்டில் 2 அண்ணன் இருந்தது. ஏதோ ஒரு சின்ன பொருள் பிடிச்சி இழுத்து ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டு, அதுக்கப்புறம் அம்மா வந்து விளக்கு மாற்ற எடுத்து 2 அடித்து, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு சைடு உட்கார வச்சு, அதுக்கப்புறம் 2 கொஞ்சம் நேரம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும். இது ஜென்ம பாவம். கர்ம பாவங்கிறது விவரம் தெரிஞ்ச பிறகு அக்கிரமம் பண்ணுறது, பீடி அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, திருடுவது, கொலை செய்வது, விபச்சாரம் பண்ணுவது, வேசித்தன், அது நிறைய இருக்குது. பிசாசின் மக்களாக துன்மார்க்கர்களாக ஜீவிப்பது. ஆகினால நான் யோக்கியன்னு ஒருத்தனும் சொல்கிறதுக்கு இல்லை. அதை பேதுரு புரிந்து கொண்டார். உடனே அவர் மனம் திரும்பினாருங்க. அவருடைய அழைப்பின் ஆரம்பமே மனம் திரும்புதல். இருதயம் நொறுங்குண்டு மனம் திரும்பி இயேசுவை பின்பற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது அவருடைய விசுவாசமும் வித்தியாசமானது. 12 சீஷர்களிடத்திலும் இல்லாத பெரிய விசுவாசம் அவர்கிட்ட இருந்துச்சு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள். மத்தேயு 14:28-29. அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இயேசு ஒரு நாள் ராத்திரியில் ஜெபம் பண்ணிட்டு கடலின் மேலே நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். வெள்ளத்தில் ஜலத்தின் மேலே நடந்து வர்றார். எல்லாரும் பார்த்து அலறாங்க கப்பலில். இவங்க சீஷர்கள் போட்டில் போய்கிட்டு இருக்காங்க. உடனே சொல்கிறார், நான் தான், பயப்படாதீங்கன்னு சொன்ன உடனே பேதுரு சொல்கிறார். பாக்கி 11 பேரும் கப்பு சிப்புன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கான். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். வாய்க்கா மலையாளத்தில் பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. 11 பேரிலும் இயேசு செஞ்சதை தானும் செய்யணுங்கிற ஒரு உறுதி அவருக்குள்ள வந்துச்சு. இயேசு கடல் மேல நடந்து வந்துகிட்டு இருக்கிறார். நீர் நடந்தா நானும் நடக்கணும் ஆண்டவரே. நம்ம வாழ்க்கையில் அந்த எண்ணம் வரணுங்க. முதல்ல நம்ம ரொம்ப யோக்கியமானவர்கள்னு நம்மளை எப்போவுமே நம்ம மரணம் வரைக்கும் நம்ம கற்றுக்கொள்ளுகிறவர்கள் தானே ஒழிய நாம் தேறின பரிசுத்தவான்கள் அல்ல. யாருங்க? நாம் தேறின பரிசுத்தவான்கள் அல்ல. ஒவ்வொரு நாளும் நான் பரிசுத்தமாகி கொண்டு இருக்கிறோம். இரண்டாவது, விசுவாசத்தில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறார் பாருங்க. அப்போ அந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துக்கு அப்புறமா தண்ணியில் நடந்த ஒரே ஒரு மனிதன் யார் தெரியுமா? பேதுரு தாங்க. அவர் சொல்லிட்டார், நீரே ஆனால் எனக்கும் கட்டளையிடும். யூ கமாண்ட் மீ டு கம். எனக்கு கட்டளை போடுங்க, நான் வர்றேன், நான் கீழ்ப்படுகிறேன். எனக்கு ஆர்டர் போடுங்க, எனக்கு ஆர்டர் போடுங்க. நம்முடைய வாழ்க்கையில் வான்னு சொன்னார். இவர் எனக்கு என்ன செஞ்சார்? ரொம்ப தூரம் நடந்தார். இயேசு கிறிஸ்து கை நீட்டி தூக்குற அளவுக்கு பக்கத்தில் போனோன்னு முங்கிட்டார். அதுக்கு அந்த கடலாம் அங்கே இந்த பக்கம் காற்று கடல்லாம் பார்த்தோன்னு முங்கினார். ஆனால் நடந்தார். யார் வரைக்கும் நடந்துட்டார்? அப்போ திரும்ப அவர் எப்படி தான் வந்திருக்கணும்? இயேசு கை தூக்கினாங்க, இங்கே வரைக்கும் போயிட்டார். அப்போ திரும்ப இயேசு கிறிஸ்து கூட அவர் எதில் நடந்து தான் வந்திருக்கணும்? கப்பலில் போட்டில் ஏறுறதுக்கு என்ன செஞ்சுருக்கணும்? நடந்தான் வந்தார். அந்த ஒரு இடத்துல முங்கினாலும் தூக்கி விட்டாலும் திரும்ப இயேசுவோடு கூட நடந்து வந்து தான் போட்டில் ஏறினார்.
அவர் விசுவாசம் பயங்கரமானதுங்க. அவர் விசுவாசம் நிறைய இருக்கு. நான் ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அவருடைய மனம் திரும்புதல் விசேஷமானது. அவர் இயேசுவை பின்பற்றுகிற விசுவாசம், உறுதி கிறிஸ்துவுக்காக. எல்லாம் எதை வேணாலும் ரொம்ப போல்டா செய்கிறது அவர் ஒரு ஆள் தான். எதை வேணாலும் ரொம்ப போல்டா செய்கிறது அவர் ஒரு ஆள் தான். இன்னொரு காரியத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 21:7 நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். இயேசு மரித்து போனார். அப்புறம் இவங்க எல்லாரும் போய் அன்னைக்கு நான் மீன் பிடிக்க போகிறேன்னு 1ஆம் அதிகாரத்துலேருந்து நீங்கள் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். அப்போ எல்லாரும் போய் ஒரு 6-7 பேர் மீன் பிடிக்க போயிட்டாங்க. காலையில் இயேசு வந்தார், கரையில் நிற்கிறாரு. பிள்ளைகளே புசிக்கு ஏதாவது இருக்குமான்னு கேட்குறாரு. பிரைஸ் எல்லாம் உங்களுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கன்றாங்க. முதல்ல ஆழமாக போட சொன்னார். இப்போ வலதுபுறமாக புட் யுவர் நெட் இன் த ரைட் சைட், ஆழமாக போடுங்க, வலதுபுறம் போடுங்கன்னு உடனே 153 பெரிய மீன்களை பிடிச்சி இழுத்தாங்க. உடனே யோவான் சொன்னார், அது யார் தெரியுமா? இயேசுன்னு சொன்ன உடனே போட்டில் 6-7 பேர் இருந்தால் கூட அந்த ஒரு 200 முழம்னா ஒரு 400 மீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கும், ஒரு 200 முழத்துக்கு அந்த பக்கம் இருக்கும்போது எல்லாரும் போட்டில் வந்துக்கிட்டு இருக்காங்க. இவர் மாத்திரம் கடலில் விழுந்துட்டார். அதிகாலையில் அப்படி துண்டை கட்டிக்கிட்டு, இருப்பில் துண்டை கட்டிக்கிட்டு நீந்தி ஆளாக இயேசு கிறிஸ்துக்கிட்ட வரணுமா. அவர் வைராக்கியத்தை பாருங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வலையை இழுத்துக்கிட்டு கரைக்கு வந்தானுங்கன்னு. அந்த சம்பவத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். அவர் அந்த 7 மட்டும் ஒன்று படிங்க. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன், அதான் யோவான், பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். கர்த்தர் என்று சீமன் பேதுரு கேட்ட உடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தபடினால் மேல் சட்டையை கட்டிக்கிட்டு கடலில் குச்சி நீந்தி ஆளாக இயேசு கிறிஸ்துட்ட வந்துட்டாங்க. ஐயா, ஆராதனைக்கு வர்றது எப்படி வரணும்? இயேசுவை தேடணும்னா எப்படி தேடணும்? ஜெபிக்கணும்னா எப்படி ஜெபிக்கணும்? கொடுக்கணும்னா எப்படி கொடுக்கணும்? இதை நீங்கள் பேதுருகிட்ட இருந்து படிக்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையிலையும் பரலோக அதிகாரங்களை நீங்கள் பயன்படுத்த முடியும். எதில் வேணாலும் முன்பந்தியில் இருக்கணும். ஆராதனையாக ஆளாக வர படிக்கணும். அதாவது அது உங்களுக்குள்ளே இருக்கிறது தான். இது நான் சொல்லி வர்றதே கிடையாது. பேதுரு யார் சொல்லியும் ஆளாக கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் அவர் முந்துவார். நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? எல்லாரும் கம்மன் இருப்பாங்க. இவர் சொல்லுவார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நீங்க எல்லாரும் என்ன மறுதளிப்பீங்க? இவர் சொல்லுவார், எல்லாரும் மறுதளிச்சாலும் நான் மரணம் வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன். அது விழுந்து எந்திரிச்சு அது வேற காரியம். தேவனுக்காக துடுக்கா இருப்பார். பாஸ்டிங் பிரேயரா ஆளா போக படிக்கணும். ஆராதனையா ஆளா போக படிக்கணும். அது உங்களுக்குள்ள வரணும். ஆண்டவர் கொடுக்கணும். அதனால தான் நான் இப்போ இனி எதுவுமே சொல்ல போறது இல்லைன்னு நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். யார் எப்போ வந்தாலும் சரி, எப்போ போனாலும் சரி, இது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அது உங்களுக்குள்ள இருந்து ஆவியானவர் கொடுக்கணும். நான் சொல்லி வரக்கூடிய காரியம் அல்ல. நான் கர்த்தருக்காக முதலிடத்தில் இருக்கணும். அதனால தான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ தூண்டில் எடுத்துட்டு கடலுக்கு போ, அங்கே ஒரு தூண்டியை போடு, நீ ஒரு முதல் மீன் அதில் வரும், அதை வாயை திறந்து பார், ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும், அதை உனக்கு எனக்கும் டாக்ஸாக கொடுத்துரு அப்படிம்பார். அவர்கிட்ட தான் திறவுகோள்கள் அதனால தான் கொடுத்தார். எதுலனாலும் இவன் ஆளா இருப்பான், உறுதியா இருப்பான், பாரமாறு இருப்பான். எனக்காக உங்களை என்னையும் பற்றி கர்த்தர் நம்பணும். நம்பினா தான் சாவி கொடுக்க முடியும். உங்கள் வீட்டில் நீங்கள் தான் எல்லா சாவியும் கையில் வச்சுருக்கீங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப தூரம் போகிறீங்க, ஒரு 4 நாள் 1 வாரம் வரமாட்டீங்க. யாருக்கிட்ட இப்போ நம்ம வீட்டில் நிறையா முக்கியமான பொருட்கள் இருக்குது, பீரோ இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அதுக்குள்ளே நிறையா விலையேறப்பட்ட வஸ்துக்கள் இருக்குது. யாருக்கிட்ட சாவியை கொடுப்பீங்க? நம்பிக்கையானவங்க. கர்த்தர் உங்களை நம்புவாரா? என் மகனுக்கு நான் அதிகாரத்தை கொடுத்தா, என் மகளுக்கு நான் ஐஸ்வர்யத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்தா, என் மகனுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தா, என் மகனுக்கு நல்ல ஒரு பதவியை கொடுத்தா, என் மகனுக்கு நல்ல ஒரு வீடு கொடுத்தா, என் மகனுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷனை கொடுத்தா, என் மகனுக்கு நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்தா, என் மகளுக்கு நல்ல ஒரு உயர்வை கொடுத்தா, அவள் எனக்காக இதை செய்வாங்க எத்தனை பேரை குறித்து கர்த்தர் நம்புகிறாரோ அவங்களுக்கு தான் கர்த்தர் விசேஷித்த ஆசீர்வாதங்களை கொடுப்பார். எல்லாருக்கும் கிடைக்காது. நீ செபிக்கிறதுனால கிடைக்காது, நீ கொடுக்கிறதுனால கிடைக்காது. நீ தேவனுக்காக எப்படி நடக்கிறங்கிறத வச்சு தான். எல்லாவற்றிலும் அவர் முன்பந்தியில் இருப்பார். கர்த்தருக்காக மறிக்க வேண்டியதாக இருந்தால் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அடுத்து ஒரு 3 காரியத்தை நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். அப்போ விசுவாசத்திலும் அவர் உறுதியுள்ளவர். அவரை போல விசுவாசத்தில்
பேதுருவை போல தைரியமா விசுவாசத்தை காட்டினது ஒருத்தருமே கிடையாது. ஒரு நாள் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. மறுநாள் காலையில் அவரை சிரச்சேதம் பண்ணணும், மரண தண்டனை கொடுக்கணும். அவர் கவலைப்படாமல் கிடந்து உறங்கினார். 4 போர் சேவர்கள் அவரை சுற்றி உட்கார்ந்துருக்காங்க, போர் வீரர்கள், படையாளிகள். இவர் கவலையே படலை, அவர் வாட்டில் கிடந்து கொரட்டை போட்டு உறங்குறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வாட்டில் கொரட்டை போட்டு உறங்குறாரு. கர்த்தர் தூதனை அனுப்பி அவரை விடுவிச்சு வெளியே கொண்டு போனார். சங்கிலிகள் கைகால்கள் கட்டப்பட்டு இருக்க. என்ன தைரியம் இருந்தால் உறக்க வரும் நமக்கெல்லாம். மறுநாள் உங்களுக்கு தூக்கு தண்டனை, மறுநாள் நீங்கள் சாக போகிறீங்கங்க. டாக்டர் சொல்லிட்டார், நீ நாளைக்கு காலையில் செத்து போவ, உங்ககிட்டே சொல்லிட்டார். விடிய விடிய என்ன செய்வீங்க? அழுதுகிட்டே சீக்கிரமே செத்து போவீங்க. டாக்டர் காலையில் 8 மணின்னு இருப்பார், நீ ராத்திரி 12 மணிக்கே போயிடுவ. ஆனால் இவருக்கு பாருங்க, மறுநாள் மரண தண்டனை. நிம்மதியாக கிடந்து தூதர்கள் தட்டி எழுப்புறான். சொப்பனை மாதிரி நினைச்சாராம். சங்கிலியெல்லாம் விழுந்தது, ஜெயில் கதவு திறந்தது, இரும்பு கேட்டெல்லாம் திறந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அது வரைக்கும் தூக்கத்திலேயே நடக்கிறார், உறக்கத்திலேயே நடக்கிறாரு. கர்த்தர் அவருடைய விசுவாசத்தை, தைரியத்தை பாராட்டினார். முன்னால இருக்கணும், முன்னால இருக்கணும், செயல்படணும். என் மகனுக்கு இதை கொடுத்தா அவன் கர்த்தர் எனக்கு முதல் காணிக்கையா கொடுப்பான், முதல்ல எனக்கு என்ன கனம் பண்ணுவான், எனக்கு முதல் கனம் மரியாதையை கொடுப்பான், முதல் மரியாதையை எனக்கு கொடுப்பான், எனக்கு கொடுப்பாள் அப்படின்னு இங்கே யார் மேலே கர்த்தர் நம்பிக்கை வைக்கிறாரோ உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத விசேஷித்த ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் உங்களுக்கு உலகத்தில் கிடைக்கும். ஆமாம், உன்கிட்ட கொடுத்தா தேவனுக்கு என்ன பிரயோஜனம்? நிறைய பேர் நம்ம எதையுமே கர்த்தருடைய ஊழியத்தை குறித்து நிறைய கவலைப்படுறதே கிடையாது. ஏதாவது கொடுக்கணுங்கிறத வருஷத்துக்கு ஒரு கூட கொடுக்கறதுக்கு யோசிக்கிறவங்க நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் தரித்திரியும் அதுபோல தான் இருக்கும், அதுபோல தான் இருக்கும். இவனுக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா உனக்கு என்ன நீ கஷ்டப்பட்டாலும் உனக்கு கையில் நிற்காது, பொத்தலான பையில் போடுற மாதிரி தான் இருக்கும். ஆக அவர் எல்லாவற்றிலும் உறுதி. அப்படியே நீ வான்னு சொன்ன உடனே போட்டு நிறைய மீன் இருக்கு, போட்டையும் மீனையும் விட்டுட்டு போயிட்டார். யாக்கோபு யோவானும் போகும்போது கூட காலி போட்டையும் அப்பாவையும் தான் விட்டுட்டு போனாங்க. ஆனால் பேதுரு போட்டு முழுவதும் கப்பல் நிறைய மீன் கரையில் விட்ட உடனே வான உடனே கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை கடற்கரையிலே விட்டுட்டு கொடுத்தவர் போதும் கொடுத்தது வேண்டான்ட்டு போயிட்டார். நம்ம சில நேரங்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்த உடனே என்ன செய்யறோம் தெரியுமா? கொடுத்த ஆசீர்வாதத்தை பிடிச்சிக்கிறோம், கொடுத்தவரை மறந்துடுறோம், கொடுத்த வேலையை பிடிச்சிக்கிடுவோம், கொடுத்த வருமானத்தை பிடிச்சிக்கிடுவோம். இவ்வளவு கொடுக்கவா? கொடுக்காம நீ வீட்டில் சும்மா இருந்தன்னா வெறுதை தானே இருப்ப. ஆனால் தேவன் தரும் பொழுது நமக்கு கொடுக்க மனப்பூர்வமான மனசு வரணும். கொடுக்கும்போது மனசு கடிக்குது இல்லை, நம்ம மனசு நம்மளை அப்படியே பிசுக்குத்தனத்தை காட்ட வைக்குது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பிள்ளையே அவர் கொடுத்ததிலிருந்து கேட்கும்போது இப்படின்னா, கொடுக்காத கேட்டால் நீ கொடுக்க முடியுமா? வேலையை விட்டுட்டு வாடான்னா வருவீங்க? உன் வீட்டை விற்று கொடுனா கொடுப்பியா? உன் காரை விற்று கொடுனா கொடுப்பியா? அன்னைக்கு கொடுக்குறதுலே நமக்கு சரியாக கொடுக்க முடியலையே. அப்போ அதனால தான் பிசுக்கத்தனத்தை காட்டுறதுனால தான் அதிகமான ஆசீர்வாதம் நமக்கு வரமாட்டேக்கு இன்னும் தடுமாறுறோம். உன்னை நம்பணும், என் மகன் பாறை, என் மக பாறை, எனக்கு தான் முதலிடம் தருவா. போட்ட வான உடனே போட்டையும் மீனையும் விட்டுட்டு போயிட்டார். கர்த்தர் கொடுத்தவர் போதும். நம்ம கொடுத்தது மேலே மனசை வச்சிடாதீங்க தயவு செய்து. கொடுத்த கையில் கிடைச்ச வருமானம் கிடைச்ச உடனே அந்த வருமானத்து மேலே மனசை வச்சு நம்ம மனசு பிசுக்கத்தனத்தை காட்டாது இருப்பதாக. வேலையின் முக்கியத்தை வச்சு ஆராதனையை நம்ம கனம் பண்ணாமல் போய்விடாமல் இருப்போமாக. கர்த்தர் உங்களிடத்தில் முதலிடத்தை எதிர்பார்க்கிறார். உறுதியாய் நீ தேவனுக்கு செயல்படணும். அல்லேலூயா. அடுத்ததா நீங்க பாருங்க, அவருடைய அழைப்பு, அவர் அழைப்பும் உறுதியாக விசேஷமானதாம். அதை திரும்ப படிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18-19. எல்லாருக்கும் இல்லாத ஒரு அழைப்பு இவருக்கு இருந்துச்சு. அதைத்தான் நம்ம ஏற்கனவே படித்தோம். மத்தேயு 16ல் 18-19 ஏற்கனவே படித்தது தான். നീ പത്രോസാകുന്നു, നീ പത്രോസാകുന്നു, ഈ പാറമേൽ ഞാൻ എൻ്റെ സഭയെ പണിയും. யாருக்கும் கிடைக்காத வாக்குத்தத்தம். அடுத்தது 19ஆம் வசனம்.
സ്വർഗരാജ്യത്തിന്റെ താക്കോൽ ഞാൻ தாக்கோல்களை നിനക്ക് உனக்கு തരുന്നു. கொடுத்தேன். നീ ഭൂമിയിൽ കെട്ടുന്നതൊക്കെയും സ്വർഗത്തിൽ കെട്ടപ്പെട്ടിരിക്കും. Amen. നീ ഭൂമിയിൽ അഴിക്കുന്നതൊക്കെയും സ്വർഗത്തിൽ അഴിഞ്ഞിരിക്കും. இது மற்ற 12 பேர்ல ஒருத்தனுக்கும் கிடைக்கல. ஒன்று யோசித்து பாருங்க. எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும் பேதுருவை. ஏன் தெரியுமா? வித்தியாசமான ஆள். நான் இந்த ஊழியத்தில் உலகத்தில் ஒரு வித்தியாசமான ஆளாகவே இதுவரைக்கும் கர்த்தர் இருக்க கிருபை தந்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமாங்க, தடவை தான் போயிட்டு வந்து இன்னைக்கு எனக்கு ஆப்பிரிக்காவிலேருந்து ஒரு அங்கே கூப்பிட்டு இந்த கூட்டம் நடத்தின ஒரு டைரக்டர் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டு விட்டுருந்தார். நான் அவரெல்லாம் இது பண்ணல, அவர் போட்டு ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி போட்டு விட்டுருந்தார் சில காரியங்கள். ஏன்னா ஒரு செய்தி அந்த அவங்க கேட்ட எல்லாருக்குள்ளேயும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குச்சு. பிரைஸ் தி லார்ட். அவங்க அதை எதிர்பார்க்கவே கிடையாது. என்னத்துக்கு இருக்கிறோம்? தேவனுக்காக ஒன்றே ஒரு ஜீவிதம். எல்லாரும் போல இல்லை, நான் கர்த்தருக்கு வித்தியாசம். இவர் தான் சொன்னார், நீ தானப்பா பாறை, நீ தான் சபையை கட்டுவ, இந்த கல் தான் எனக்கு வேணும், இது அசையாது உறுதியுள்ள கல். அதுக்கு எக்ஸ்ட்ராவா சேர்த்து கொடுத்தாரு. அதோடு கூட உன் மூலமாக தான் நீ என்ன திறக்கிறிய, நீ எங்கெல்லாம் போய் யாருடைய இருதயத்தெல்லாம் திறக்கணும்னு நினைக்கிறியோ இருதயங்களை திறப்பதற்கு நான் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அல்லேலூயா. சபையை கட்டுவதற்கும் ஆமென் எந்த காரியத்தை செய்யிருக்கும், கட்டவோ அழிக்கவோ அடைக்கவோ திறக்கவோ கொல்லவோ உயிர்ப்பிக்கவோ எல்லா காரியத்திற்கும் முழு அதிகாரத்தையும். அப்போ இவருக்கு ஒரு விசேஷித்த அழைப்பு இருந்தது. இவருடைய அழைப்பும் விசேஷித்த அழைப்பு. அல்லேலூயா. உங்களுக்கு அதை கொடுக்க முடியும் கர்த்தர், உங்களுக்கு அதை கொடுக்க முடியுங்க. நீங்கள் சாதாரண விசுவாசியாக வந்தேன் போனேன்னு இருந்தால் நீ அப்படித்தான் இருப்ப. கர்த்தருக்காக நீ வித்தியாசமாக விசேஷித்த விதமாக உங்கள்கிட்ட ஒரு சில சுபாவங்களை, ஒரு விசுவாசத்தை, உறுதியை, ஒரு துடுக்குத்தனத்தை, ஒரு மிடுக்குத்தனத்தை, ஒரு மிடுமிடுக்குத்தனத்தை கர்த்தர் எதிர்பார்ப்பார். அதில் எப்படி இருக்கீங்கிறத நீங்கள் தான் தீர்மானிக்கணும். உங்களுக்குள்ளே வரணும். அது வேத வாசிப்பிலோ ஜபத்திலோ ஆலயத்துக்கு ஓடி வருவதிலோ கொடுப்பதிலோ எல்லா காரியங்களும் தேவனுடைய சமூகத்திலே சபையை கட்டுவதில் கூட நிற்பதிலோ. அப்போ அவருடைய அழைப்பும் விசுவாசமும் வித்தியாசமானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம், அவர் இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவருக்கு கர்த்தர் கொடுத்த, அதாவது அவருக்கு இருந்த தரிசனமும் விசேஷமானது தான். அதையும் அதிலே தான் படிக்கணும். இந்த மத்தேயு 16 16 17 படிங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் திரும்ப அதை பாயிண்டாக சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 16 16 17. அங்கே ஒரு நாள் இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, எல்லா சீஷர்கள் உட்கார்ந்து இருக்கிறது கேட்குறாரு. மத்தேயு 16 மலை தமிழ் போடுப்பதில் பிரைஸ் சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். பக்கா ரெவலேஷன் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட், பெர்ஃபெக்ட் ரெவலேஷன். உடனே இயேசு சொன்னார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான். நீ யாருங்க? மாம்சமும் ரத்தம் இது உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிறேன் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். வாய்க்க வேகமாയിട്ട് വായിക്കാം. ശീമോൻ പത്രോസ്, നീ ജീവനുള്ള ദൈവത്തിന്റെ പുത്രനായ ക്രിസ്തു എന്ന് ഉത്തരം പറഞ്ഞു. യേശു അവനോട്, ബെര്യോന സീമോനെ, നീ ഭാഗ്യവാൻ, ജഡരക്തങ്ങളല്ല സ്വർഗസ്ഥനായ എന്റെ പിതാവത്രേ നിനക്കിത് വെളിപ്പെടുത്തിയത്. இந்த வெளிப்பாடு இந்த 12 பேர்ல யாருக்கும் கிடையாது. எல்லாவனும் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். சிலர் உண்மை ஏலியாங்கிறாங்க, சிலர் உண்மை ஏலிசாங்கிறாங்க, சிலர் உண்மை தீர்க்க தரிசிகளில் ஒருவன் சொல்கிறாங்க. சீமோன் பேதுரு டக்குன்னு ஒரு அடி அடித்தார். ஏன்னா இவருக்கு பரலோகத்தின் வெளிப்பாடு, விசேஷித்த விஷன், தரிசனம், வெளிப்பாடு அவருக்கு இருந்தது. சொல்கிறாரு, க்ளீனாக சொல்கிறார், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. கிறிஸ்துனா அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசுன்னா அது வேற, ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். கிறிஸ்துன்னு சொன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பரலோகத்திலிருந்து எங்களுக்கு ஆமே ரட்சகராக அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. வெளிப்பாட கிளீனா சொன்னார். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. உங்களுக்கு இயேசுவை பற்றி என்ன தெரியும்? எல்லாரும் போறாங்க வர்றாங்க, நம்மளால வாயை திறந்து ஜெபம் பண்ண முடியுதா? ஒரு ஜெப குறிப்பு கொடுத்தா? இன்னும் ஒரு விசேஷித்த கிருபை நிறைய பையன்களுக்கு கிடையாது. வாயை திறந்து ஜெபிக்க சொல்லுங்க, 5 நிமிஷம் கொடுத்தாலும் வாயை திறந்து ஜெபிக்க மாட்டாங்க. நிறைய சகோதரிகளுக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, வாலிபர்களுக்குள்ள கர்த்தருக்காக வாயை திறக்கணும், ஜெபிக்கணும்,
அங்கே ஒரு 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 விசேஷித்த ஒரு தரிசனம் இல்லை. ஜெபிக்கணும், முன்பந்தியில் இருந்து நம்ம சத்தத்தை உயர்த்தணும். நான் என்னுடைய சபையில் விசுவாசியாக இருக்கிற வரைக்கும் ஜெபம்னு சொன்னால் முதல் ஜெபம் என்னுடைய ஜெபம் போக தான் வேற யாரும் ஜெபிச்சிருப்பாங்க. சத்தத்தை உயர்த்தினா மற்ற யாரும் அதுக்கப்புறம் நிற்கவே முடியாது. என் சத்தத்துக்கு முன்னால் அவங்க நிற்க முடியாது, கம்முன்னு அடங்கித்தான் ஆகணும். ஜெபம்னு ஒரு குறிப்பு எங்கள் பாஸ்டர் சொல்லியிருந்தாருன்னா அதில் முதல் ஜெபம் என்னுடைய ஜெபமாக தான் இருக்கும். நம்ம அதை வைராக்கியம் காட்டணுங்க. வாயை திறந்த உடனே நம்ம பிள்ளைகளை வாயை திறக்கிறதும் கிடையாது, பாடுறதும் கிடையாது, படிக்கிறதும் கிடையாது. பைபிள் வசனம் சொன்னாலும் கர்த்தர் டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கிறவன் கம்முன்னு இருக்கான். 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படித்த பிள்ளைகள் வசனத்தை படிக்குது. ஒன்று யோசித்து பாருங்க. டிகிரி வரைக்கும் படித்த பெண்கள், பிள்ளைகள், வாலிபர்கள்லாம் கம்முன்னு இருக்கிறாங்க. 9ம் 10ம் படித்தது தான் இப்போ பைபிளை படிச்சுக்கிட்டு இருக்குங்க. அப்போ கர்த்தர் யார் மேலே பிரியம் வைப்பார்? யார் மேலே பிரியம் வைப்பார்? இவர் பள்ளிக்கூடத்துக்கே போகாதவர் பதில் சொல்கிறாரு. மற்ற யார் தெரியுமா? இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் பதில் சொல்லலை. புரியுதா உங்களுக்கு? இவரை விட படித்தவங்க தான் மேக்சிமம் எல்லாருமே. பேதுரு சுத்தமான ஒரு ஃபேமிலியில், படிப்பறிவே இல்லாத ஃபேமிலியிலேருந்து பிறந்தவர். அவர் சொல்கிறார் நம்ம வாழ்க்கையில் அப்போ நம்ம படித்த பிள்ளைகள் எவ்வளோ தூரம் இருக்கணும். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லாதவர்கள் உற்சாகமாய் கொடுக்கும் பொழுது கர்த்தரால் கொடுக்கப்படுகிறவங்க எவ்வளவு இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன். அந்த கொரோனா காலகட்டத்தில் என் வீடு தேடி வந்து உற்சாகமாய் கொடுத்த அந்த 4-5 சகோதரிகள் இந்த பஞ்சாயத்தில் வேலை செய்கிறவங்க தான். அவங்க வாங்கிறதுல கரெக்டாக 10 லோன்னு அப்படியே வரும். அந்த சம்பளம் வாங்கின நேரம் அந்த 3-4 சகோதரிகளும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. எனக்கு அந்த நாட்களில் நான் ஜீவன் உள்ள வரைக்கும் உங்களை மறக்க மாட்டேன். அவங்க வாங்குற 9-10 ரூபாயில் 1000 ரூபாய்க்கு குறையாமல் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்த ஊழியத்தை நான் வேண்டான்னு சொன்னாலும் போகவே போகாதுங்க. அவங்ககிட்ட வாங்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படியானால் மற்றவர்கள் அதை விட அப்போ யார் மேலே தேவன் பிரியம் வைப்பார்? ஒன்று யோசித்து பாருங்க. படிக்காதவன் முதல்ல பதில் சொல்கிறான், படிக்காதவன் முதல்ல இருந்து பிரசங்கம் பண்ணுறான், படிப்பறிவில்லாத பேதையை முதல்ல இருந்து சபையை கட்டுறார். நீரே ஆனால் சொல்லு, நான் கடலில் நடந்து வர்றேங்கிறாரு. அப்போ ஆண்டவர் உன் படிப்புக்கெல்லாம் மதிப்பு கொடுக்க மாட்டார், உன் பணத்துக்கெல்லாம் மதிப்பு கொடுக்க மாட்டார். கர்த்தருக்கு நீ எவ்வளோ உறுதியாக கீழ்ப்படுகிற, உன் மனசு எவ்வளோ உறுதியாக இருக்குது, எவ்வளோ தேவனுக்காக எவ்வளோ துடுக்கா மிடுக்கா நாம் செயல்படுகிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய வெளிப்பாடும் விசேஷமானது, வித்தியாசமானது. வாயை திறந்து டக்குன்னு இயேசுவை உயர்த்தி சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ பாக்கியவான். அப்போ வாயை திறந்து கர்த்தருக்காக செயல்படுறவங்க, பாடுறவங்க, ஜெபிக்கிறவங்க, துதிக்கிறவங்க, பிரசங்கம் பண்ணுறவங்க, அவர் பார்வையில் யாருங்க? பாக்கியவான். தம்பி மாதிரிலாம் புரிஞ்சுக்கிடணும், தங்கச்சி மாதிரிலாம் புரிஞ்சுக்கிடணும். படிக்காதவர்களோட படித்தவர்களிடம் எவ்வளோ தீவிரமாக தேவனுக்கு நம்முடைய தாளந்துகளை வெளிப்படுத்தணும். பைபிள் படினா படிக்கணும், ஜெபம்னா பண்ணணும், பாடுன்னா நம்ம சத்தம் கேட்கணும். அதனால தான் நீங்களாம் பாடும்போது நான் சில நேரம் மைக்கை ஆஃப் பண்ணி வச்சிடறேன். பாடுங்க. நான் பாட ஆரம்பிச்சேன்னா உங்கள் யார் சத்தம் வெளியே கேட்காது. ஏன்னா மைக்கே இல்லாமல் எனக்கு நான் 5000-10,000 பேருக்கெல்லாம் பிரசங்கம் பண்ண முடியும். அவ்வளோ தொண்டையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஏன்னா தெருக்கள்ல இருந்து பிரசங்கம் பண்ணவங்க நாங்கள். மைக் இல்லாமல் தெருக்கள்ல இருந்து தெரு பிரசங்கம் வசனங்களை சொல்லி சத்தம் போட்டு தொண்டை கிழிஞ்சு போச்சு. இப்போவும் வீட்டில் சொல்லுவா, மெதுவாக தான் பேசுங்களேன். நான் மெதுவாக தான் பேசுகிறேன். இல்லை, அந்த லைன் சொன்னைக்கு கேட்குதும்பா. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? கர்த்தர் கொடுத்த அன்னைக்கு கிழிஞ்சு போச்சு இந்த தொண்டை. தெரு பிரசங்கம் பண்ணி உள்ளதில் சவுண்டு அவ்வளோதான். இதுதான் என்னுடைய உள்ளதில் குறைஞ்ச சவுண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனி. அதனால தான் கர்த்தர் என்ன நம்பி சில பொறுப்புகளை கொடுத்துருக்கிறாரு. இல்லாமல் சும்மா கிடையாது. எதுக்குனாலும் முதல் தான். கடைசி இன்னொரு காரியத்தை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போ கடைசியில் இயேசு கிறிஸ்துவ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சிலுவையில் அடிக்க அந்த கெத்செமனே தோட்டத்தில் அரெஸ்ட் பண்ண வர்றாங்க. இவர் என்ன செய்கிறார் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம், பிரைஸ் த லார்ட். சரி, என்ன சரி, யோவான் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோவான் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்போ எல்லா வசனத்தையும் படிக்க டைம் இல்லை, நாளைக்கு பார்ப்போம். யோவான் 18:10.
அங்கே அரெஸ்ட் பண்ண வந்த உடனே அங்கே ஒருத்தர் பட்டயத்தை டர்ன்னு உருவுறார். உருவி ஒருத்தனை வெட்டுறார். அவர் யார் தெரியுமா? பேதுரு. பிரைஸ் தி லார்ட். என்னடா யோவான் 18:10, ஜான் 18:10 எடுத்தாலும் படிச்சிருங்க. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி வெட்டு, காது துண்டா போச்சு. அது பதறிட்டு வெட்டிட்டானே என்னமோ தெரியல, காது மட்டும் தான் போச்சு. മലയാളത്തിൽ ഒന്നും വായിച്ചേ. ശിമോൻ പത്രോസ് തനിക്കുള്ള വാൾ ഊരി മഹാപുരോഹിതന്റെ ദാസനെ വെട്ടി അവന്റെ വലത് കാത് അറുത്തു കളഞ്ഞു. Praise the Lord. கர்த்தருக்காக அவர் செஞ்சது தப்பு தான், செய்தது தவறு தான். ஆனால் அவர் பெரிய தவறுலாம் சொல்ல, போதும் போதும் இந்த அளவுக்கு வெட்டுனெல்லாம் போதும், இந்த மட்டில் நிறுத்து, இதுக்கு மேலே வெட்ட வேண்டாம். ஏன்னா நான் மறிக்கணும், அது தேவனுடைய திட்டம், பிதாவினுடைய திட்டம். ஆனால் அவர் எதை வெளிப்படுத்தினா தெரியுமா? கர்த்தருக்காக வீரத்தை வெளிப்படுத்துறார். போல்ட்னஸ், வீரம், கரேஜ்னஸ். மந்தமா 10, 200, 300, 500 பேர் நிற்கிறாங்க. இவர் ஒரே ஒரு ஆள் தான் கர்த்தருக்காக பட்டயத்தை எடுத்தார். இந்த சபையில் சில பிரச்சனை உடனே சபையை விட்டு ஓடுறவங்களாம் நிறைய பேர் உண்டு. இப்போ மறைவூரில் பார்த்தீங்கன்னா பயந்து போய் சபையை விட்டு 2-3 பேர்லாம் போயிட்டான். பிரச்சனை வச்சு குடும்ப ஊழியத்தில் பிரச்சனை உடனே ஓடி சபை மாறி போகிறவங்களாம் இல்லை. இவங்கெல்லாம் எங்கே பரலோகத்துக்கு வருவாங்க? அவ்வளோ பேருக்கு நடுவில் பட்டயத்தை எடுத்து வெட்டுற அளவுக்கு அவருக்கு தைரியம் இருந்துச்சு பாருங்க. அதை கர்த்தர் தவறுன்னு சொல்லலை, போதுன்னு தான் சொன்னார். தவறுன்னு சொன்னானா? நீ வெட்டுனது தவறுன்னுலாம் சொல்லக்கூடாது, போதும்பா இம்மட்டில் நிறுத்து, போதும் பட்டயத்தை உரையில் போடுன்னார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் இப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பட்டயம் எதுதான்? வாக்குத்தத்தம், வசனம். இதை எடுத்து பிசாசுகளை கட்டணும், பிசாசின் மக்களை கட்டணும், பிசாசின் கிரியைகளை அழிக்கணும், ஆத்துமாக்களை கட்டவிழ்க்கணும். தேவனுக்காக நீ தைரியமாக வாயை திறந்து வசனங்களை பேசணும். உன் வாயிலிருந்து இயேசுவினுடைய பட்டயம் வெளிப்படணும். உன் வாயிலிருந்து இயேசுவினுடைய பட்டயம் மாதிரி உள்ள வாக்குத்தத்தங்கள், ஜீவன் தேவனுடைய வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சொன்னார். ஆத்மாவின் பட்டயம், வாள், ஆத்மாவின் வாள் வசனம். அதை எடுத்து நீ உபயோகிக்கணும். உன் வாயிலிருந்து வசனங்கள் பவர்ஃபுல்லா வெளிப்படணும். அது பிசாசுகளை ரெண்டா வெட்டணும், அது நிர்மூலமாக்கணும். அந்த அதிகாரம் உனக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதை வெளிப்படுத்துறவனைத்தான் தேவன் விசேஷித்த ஆசீர்வாதங்களை கொடுத்து உயர்த்துவார். நம்ம வாயிலிருந்து எவ்வளோ தைரியமாக வசனம் வருது. அதனால தான் பிபிஎஸ்சியில் படிக்கிற பிள்ளைகளை வசனங்களை நிறைய சொல்ல வச்சாங்க நாங்கள் டீச்சருங்க. அதனால் ஏன் டைமை கூட விட்டேன், போட்டு பரவாயில்ல, வசனங்களை நல்லா சொல்ல வச்சாங்க. ஏன்னா இந்த வசனம்தான் பட்டயம். இதை எடுத்து பயன்படுத்துகிற சக்தி நம்முடைய பிள்ளைகளுக்கு வேணும், வாலிப பிள்ளைகளுக்கு வேணும், சிறு பிள்ளைகளுக்கு வேணும். பட்டயத்தை எடுத்தார், வெட்டினார், போதும்டா, வெட்டினது போதும், நிறுத்து. இனி அடுத்து நீ பெரிய வேலையெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குன்னார். அதனால தான் பேதுரு அனனியா சப்பீராளை பார்த்துட்டு நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாயின்னு சொன்ன உடனே விழுந்து செத்து போனாங்க. அப்போ அந்த வார்த்தைக்கு எவ்வளோ பவர் இருந்திருக்கும் பாருங்க. நீ சாவுன்னு கூட அவர் சொல்லலை, நீ இப்பொழுது சாவுன்னு சொல்லலாம். ஒய்ஃபை சொன்னார், உன் புருஷன் செத்துட்டாண்டி, அவனை அடக்கம் பண்ணவங்க வந்திருக்காங்க, உன்னையும் அடக்கம் பண்ணுவாங்கன்ட்டார். அப்போ அவர் வார்த்தையில் நீ மரித்து போவாயின்னு சொல்லலை, தேவனிடத்தில் பொய் சொன்னாயின்னு சொன்னார். அவ்வளோதான், அவருடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட செத்து போனான். எவ்வளோ பவர் பாருங்க அந்த மனுஷன்கிட்ட இருந்த விசேஷித்த வெளிப்பாடு, விசேஷித்த தைரியம் 12 பேருக்குள்ள. இப்போ யாரை நம்புவார் கர்த்தர்? ஒரே ஒரு இடத்துல சொன்னார், மறுதல் இது நீ சாவக்கூடாதுன்னு சொன்னோன்னா, அப்பால எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்காமல் மனுஷர்களுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாயின்னு அந்த ஒரு இடத்துல கடிந்து கொண்டார். ஆனால் அவரைத்தான் ரொம்ப நேசித்தார். ஏன்னா கடைசியாக நீங்கள் யோவானிலிருந்து சுவிசேஷம் 21 போய் பார்த்தீங்கன்னா, அந்த கடற்கரையில் பார்க்கும்போது இயேசுவை பார்த்து தான், பேதுருவை பார்த்து, பத்ரோஸை பார்த்தா 3 தடவை கேட்பார், யோனாவின் குமாரனாகிய சீமோனோ, நீ என்னில் அன்பாக இருக்கிறாய், இவர்கள் எல்லாரை விட நீ என்னை நேசிக்கிறாயா, இவர்கள் எல்லாரை விட நீ என்னை நேசிக்கிறாயா, இவர்கள் எல்லாரை விட நீ என்னை நேசிக்கிறாயா, அப்படியானால் நீ ஆடுகளை மாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அவர் மட்டும்தான் கேட்டார். அவர் தெரியும் நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் அழுதுட்டார். கடைசியில்
3வது தடவை கேட்டேன்னு அவர் மனம் நொறுங்கி அழுதுட்டார். அண்ணவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் ஐயா. பாவம், கர்த்தருக்காக. அதே மாதிரி பாருங்க, மனம் திரும்புதல் ரொம்ப இளகிய மனசு. ஒரு இடம் மறுதளிக்கிறாரு, 3 தடவை மறுதளிச்சோன்னா இயேசு இப்படி திரும்பி தான் பார்த்தாரு. இயேசு திரும்பி பார்த்த பார்வையிலேயே இவர் என்ன செஞ்சாராம் தெரியுமா? வெளியே போய் மனம் கசந்து அழுதார். He wept bitterly எழுதியிருக்கு. அதாவது அர்த்தம் என்னன்னா, அந்த அழுது 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 அதிலே ஒரு வெறுப்பு தோன்ற வரைக்கும், கசப்பு தோன்ற வரைக்கும் அழுதாராம். அவ்வளவு அழுதாராம். wept bitterly. மற்றவங்க பார்க்கும்போது ஒரு போது நிறுத்துன்னு சொல்ற அளவுக்கு அழுது இருக்கிறாரு. சும்மா இல்ல, அந்த அழுகையை பற்றியே நீங்க 1 மணி நேரம் தியானிக்கலாம். பேதுரு மனம் கசந்து அழுதார். அதை எப்படி சொல்லணும்? அழுது 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 மனம் கசந்து போகிற வரைக்கும் அழுதார். அதாவது ஆசை தீர அழுதார். அவருடைய இறுதியும் அவரை வெறுக்கிற வரைக்கும் அழுதார். ஐயோ, இப்படி சொல்லிட்டனே, என் ஆண்டவர் இப்படி சொல்லிட்டனே, இப்படி சொல்லிட்டனே, இப்படி சொல்லிட்டனே, மறுதளிச்சிட்டனே, பயந்துட்டனே, திடீர்னு பயந்துட்டனே. ஆனால் அடுத்த செகண்ட் உஷாராயிட்டாரு. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஃபுல்லாக போய் பாருங்க, அவருடைய தைரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கொஞ்சம் வித்தியாசமாக வாழ படிங்க. எல்லாரை போல நானும் இருக்கக்கூடாது. அடுத்து இன்னொரு காரியம், இதே ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பிரைஸ் த லார்ட். கடைசி என்ன நடந்துச்சு தெரியுமா? அவருடைய ஊழியமும் விசேஷித்த ஊழியமாக இருந்துச்சு. அதில் நீங்கள் எல்லாரும் சும்மா இருப்பாங்க, இவர் தான் எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணுவார். அப்போஸ்தலர் 1:15 படிங்க, 2:14. இந்த 2 மட்டும் படிக்கலாம், வேற ஒன்றும் இப்போ டைம் இல்லை. ஒரு 10 பாகம் இருக்குது, எனக்கு டைம் இல்லை. அந்நாட்களிலே சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் மேலேறில் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. அங்க எழுப்புதல உண்டாக்குறது ஃபுல்லா பத்ரோஸ் தான். அல்லேலூயா. 2:14 படிங்க. அப்பொழுது பேதுரு எழுந்து முதல் பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறாரு. போதும் 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 போதும், நீங்க நிறைய இருக்கு. நீங்க 3:6, 4:19, 5:3, 8:14, 10:44, 12:5 இதெல்லாம் போய் படிச்சு பாருங்களேன். பேதுரு நம்பர் 1 இருப்பார். அங்க பேதுரு பயப்படுறதே கிடையாது. அவர்கள் தைரியத்தை, அவர்கள் பேசுகிற தைரியத்தை சபையில் உள்ளவங்க அந்த நாட்கள் இருந்த ஆலோசனை சங்கத்தாரெல்லாம் கண்டு அசந்தாங்களாம். யாருங்க? சாதாரண மனுஷங்க. இயேசுவோடு கூட இருந்தால் உங்கள் கேரக்டர் இதில் வந்துடணும். பிரைஸ் த லார்ட். அல்லேலூயா. என்னடா போட்டுக்கிட்டு இருக்கிற? சோத்திரம். நல்ல கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளை. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகள். அவருடைய ஊழியம் ஃபுல்லாக விசேஷமாக இருக்கும். யாருக்கிட்டையும் எல்லாரும் சும்மா இருப்பாங்க, இவர் எந்திரிச்சு பிரசங்கம் பண்ணுவார். எல்லாரும் சும்மா இருப்பாங்க, இவர் எந்திரிச்சு போல்டாக பிரசங்கம் பண்ணுவார். கடிந்து கொண்டு பிரசங்கம் பண்ணுவார். நீங்கள் மரத்தில் தூக்கி கொலை செய்த இயேசுவை தான் நான் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த இயேசுவை இவனுக்கு சர்வாக சுகத்தை கொடுத்தது. நமக்குள்ள ஒரு போல்ட்னஸ் கத்த. அவங்களோட ஊழியமும் விசேஷித்த ஊழியம் தான். முதல் பிரசங்கத்தில் 3000, அடுத்த பிரசங்கத்தில் 5000. இதுவரைக்கும் உலகத்தில் இதை ஓவர்டேக் பண்ணது யாருமே இல்லை. இதுவரைக்கும் எண்ணிக்கைக்கு கூட ஓவர்டேக் பண்ண முடியல. இதில் இந்த எண்ணிக்கையை காட்டுறதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பேர் ஞானசானம் கொடுக்கலாம் ஒருவேளை. ஆனால் இது உண்மையிலேயே ஆவியானவர் மனம் திரும்ப வச்சு ரட்சிப்புகளை நடத்தினது. இதுவரைக்கும் அந்த ரெக்கார்டை யாரும் பிரேக் பண்ணல. புரியுதா உங்களுக்கு? ஊழியத்திலும் அவர் விசேஷம் உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. கொஞ்சம் ஒரே ஒரு லைஃப், நிறைய வாழ்க்கை போயிடுச்சு, வருஷங்கள் கடிஞ்சு போச்சு. உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கணும். ஏதோ சர்ச்சுக்கு போகணும், போவோம். ஒரு நாளாவது நீ நேரமாக வராமல் போனா உனக்கு எப்படி ஆண்டவருடைய விசேஷித்த ஆசீர்வாதம் கிடைக்கும்? வருஷம் ஃபுல்லாக நீ எப்பவுமே 1 மணி நேரம், அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் லேட்டாக வந்து என்னைக்கோ ஒரு பிரச்சனை நம்ம லேட்டானோம். உங்களுக்குள்ள வைராக்கியம் இல்லாத வரைக்கும் தேவனுடைய விசேஷித்த வருமானத்தில் ஆசீர்வாதம் இருக்காது, தரித்திரியம்தான் இருக்கும். உனக்குள்ள இன்னும் தேவனுக்காக ஒரு, அது என்ன சொல்றதுன்னா, ஒரு தீக்ஷணதன்னு பிறகு மலையாளத்தில் ஒரு வெறி, ஒரு ஜலஸ், ஒரு ஜீல், ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வேணும். தீ எரியணுங்க.
என்னை யாரும் முந்தக்கூடாது, என்னை யாரும் முந்திரக்கூடாது. வசனம் படிக்கிறதுல யாரும் முந்திரக்கூடாது, நான் ஜெபிக்கிறதுல என்னை யாரும் முந்தக்கூடாது, பாடுறதுல என்னை யாரும் முந்தக்கூடாது, கொடுக்கிறதுல என்னை யாரும் முந்தக்கூடாது, தேவனுக்காக செயல்படுவதில் என்னை யாரும் முந்தக்கூடாது, பிரசங்கம் பண்றதுல என்னை யாரும் முந்தக்கூடாது. அந்த எண்ணம் நமக்குள்ள உண்டாவதாக. கடைசியா அவருடைய மரணத்திலும் விசேஷமாய் மரித்தார். எல்லாரும் பல விதங்களிலே அப்போஸ்தலர் மரித்தார்கள். சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்தார்கள், தோல் உரிக்கப்பட்டு மரித்தார்கள், சிரச்சேதம் பண்ணப்பட்டு மரித்தார்கள். ஆனால் பேதுரு மாத்திரம் கடைசியில் ரோம் நாட்டில் கொண்டு போய் அவரை பிடிச்சி ஜெயிலில் சிலுவையில் அடிக்க கொண்டு போகும்போது பேதுரு சொன்னார், என்னை நேர சிலுவையில் அடிக்காதீங்க, இயேசுவை நான் மறுதளிச்சவன், அதனால என்னை தலைகீழ சிலுவையில் அடிங்கன்னு சொன்னார். எப்படி சொன்னார்? தலைகீழ சிலுவையில் அடிங்கன்னார். அதுக்காக அவன் சிலுவையை தலைகீழ அவரை சிலுவையில் அடித்து தலைகீழ அவரை சிலுவையில் நட்டு மண்ணில் வச்சாங்க. அவர் சொன்னார், என் ஆண்டவரை மறுதளித்த நான் என் ஆண்டவராகி இயேசுவை போல மரிக்கிறதற்கு அவர் மரித்த மாதிரி மரிக்க எனக்கு தகுதி இல்லை, அதனால் அவர் பாதபிடத்தில் என் தலை இருக்கட்டும், என் தலைகீழாக என்னை சிலுவையில் அடிங்கன்னு சொல்லி அவரை தலைகீழாக சிலுவையில் அடித்து கொடூரமான வேதனையின் நடுவிலும் சந்தோஷமாய் கிறிஸ்துவுக்காய் மரித்தார். அல்லேலூயா. அவர் ஆரம்பமும் விசேஷம், அவருடைய இடைக்கால விசுவாசமும் விசேஷம், அவருடைய தைரியமும் விசேஷம், அவருடைய ஊழியமும் விசேஷம், அவருடைய பிரசங்கமும் விசேஷம், அவருடைய மரணமும் விசேஷித்தது. நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று கர்த்தருக்காக ஒரு விசேஷித்த தேவனுடைய பிள்ளையாய் செயல்பட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக.